அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 151 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, மெட்டல்ஸ் அப்படிங்கிறத தேடி போயிருப்பாங்க இல்லையா. இவங்களுக்கு தேவையான மெட்டல்ஸ் எல்லாம் கிடைச்சிடுச்சு. ஆனால் ஆக்ஷனுக்கு போகும்போது அங்கே என்ன நடந்திருக்கும், இந்த மார்ஷல் சோலால் அவங்களுடைய வேலையை காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களெல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு படையை திரட்டிட்டு வரான். ஸோ இப்போ தங்சான் வந்து களத்தில் இறங்க போக அங்கே தான் எபிசோட் முடியுது. இப்போது இந்த ஒரு சிட்டிக்குள்ளே நட்ட நடு ராத்திரி முழு நிலவு அப்படிங்கிறது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் குடிச்சிட்டு ரோட்டில் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு படை வீரர்கள் வரதை பார்த்துட்டு தெரிச்சு ஓடுறானுங்க. அவன் தங்சான் என்ன பண்ணுறான், மேலே இருந்து இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். நல்லா பாருங்க, அவன் மாஸ்க் எதுவும் போடலை. ஏன் தெரியுமா, இங்கே இருக்கவங்க யாரையும் உயிரோட விடணுன்ற எண்ணம் அவனுக்கு இல்லை. இப்போது இந்த படை வீரர்கள் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்கல்ல. தங்சான் என்ன பண்ணுறான், இவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து கொஞ்சம் தூரம் போக 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 ஒவ்வொருத்தரையாக முடிச்சு விட்டே வராங்க. இவனுங்களுக்கும் அறிவு இல்லை, என்னடா சத்தம் குறையுதுன்னு கூட நோட்டீஸ் பண்ணல, போய்கிட்டே இருக்கானுங்க. ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது, தங்சான் முன்னாடி நிற்க இவன் கத்துறான், யாரா நீ, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட வழியை மறைப்ப, உன்னை என்ன பண்ணுறப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிறான். திரும்பி பார்த்தா ஒருத்தனை கூட காணோம். அவன் அரண்டு போகிறாங்க. ஐயோ என்ன நடக்குது, நான் எங்கே இருக்கேன், என்ன நடக்குதுன்னு தெரியாமல் முழிக்கிறான். விட்டா பைத்தியம் ஆடுவான் போல தெரியுது. தங்சான் என்ன பண்ணுறான்னா, இவனுக்கு பின்னாடி வந்து இவனோட கதையை முடிச்சு விட்டான். அப்படியே கையோட கையை என்ன பண்ணுறாங்க, இந்த சிட்டியை விட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அங்கே தங்கவே இல்லையே. இப்போ இந்த ஒரு வண்டிக்குள்ளே போய்கிட்டு இருக்கும்போது ஷாவு பார்த்தீங்கன்னா தங்சான் பக்கத்தில் இல்லை, ரோராங் பக்கத்தில் இருக்கா. காரணம் என்னன்னா, இவன் இவ்வளோ பேரை கொலை பண்ணிட்டு போனால அந்த ரத்த வாடை அவளுக்கு நல்லாவே தெரியுது. இப்போ ஆஸ்கார் என்ன சொல்றானா, அட என்னப்பா இப்படி ஆகி போச்சே, ஒரே நாளில் மார்ஷல் சோலால சேர்ந்த ஆட்கள் அந்த ஹால் ரெண்டுத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டோமே, இப்படி ஒரு சம்பவம் இந்த கான்டினென்ட்ல நடந்ததே இல்லையே அப்படிங்கிறான். அதுதான் ஃபேட்டி சொல்றான், இதுக்கு பேர் தான் நீதியை நிலைநாட்டுறது தெரியுமா. அதுக்கப்புறம் ஃபேட்டி நம்ம தங்சான் கிட்ட கேட்குறான், இதெல்லாம் ஓகே, மார்ஷல் சோலாலேருந்து நான் வந்து காசு கொண்டு வந்தேன், அதை எடுத்துகிட்டு போய் எதுக்கு நீ மக்கள்கிட்ட கொடுத்த அப்படின்னு கேட்குறான். இவன் என்ன சொல்கிறான்னா, அது வந்து மக்களுடைய பணம், மக்களுக்கு தான் திரும்ப போகணும், அதை நம்ம பண்ணதுனால தான் நமக்கு எல்லா பொருட்களையும் பாதி ரேட்டில் கொடுத்தாங்க, அது பத்தாவதுக்கு 2 ஆர்மரை வேற கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போது இவன் கேட்குறான் ஃபேட்டி, அந்த ஆர்மரை நம்ம பார்க்கலாமா அப்படின்ன உடனே இவன் வந்து அந்த ஆர்மரை எடுத்து காட்டுறா. நம்ம ஆளுக்கு தான் கையை துருத்துருணுமே, இந்த ஒரு ஆர்மர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை, இவர் ஒரு டெஸ்டிங்கை போடுவோன்னு சொல்லிட்டு ஃபயர் பவர் வச்சு அட்டாக் பண்ண இவன் மூஞ்சி தாங்க கருத்து போச்சு. ஃபேட்டின்னு கூப்பிட்றதை விட்டு இவனை கருப்பான்னு கூப்பிட போகிறாங்க போல. தங்சான் என்ன பண்ணுறான், ஒரு ஆர்மரை எடுத்து ஆஸ்காருக்கு கொடுத்துறான். ஏன்னா அவன் ஃபுட் பிரான்ச்சை சேர்ந்தவன் இல்லையா. இன்னொரு ஆர்மரை கையில் வச்சுக்கிட்டு ஷாவுக்கு கொடுக்கலாமா இல்லை ரோராங் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ரோராங் என்ன சொல்கிறா, இதை ஷாவுக்கே கொடுத்துரு, நான் வந்து அவர்கிட்ட சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆர்மர் செஞ்சு கொடுக்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆஸ்கார் என்ன சொல்கிறான்னா, எதுக்கு இன்னமும் அவர் வந்து பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க, அவர் நம்ம தாங்மன் கிளானோட எல்டர் தானே, எல்டர்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வண்டி நிற்குமா. என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம டைட்டனும் அந்த எல்டரும் பண்ண வேலை தான். அவங்க வந்து தங்சான் கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக வண்டியை நிறுத்திருக்காங்க. ஹிடன் வெப்பன்ஸ் பற்றிலாம் பேசிட்டு வந்தாங்கல்ல. தங்சான் வந்து என்ன மெட்டல் வாங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்ட் அயன் அப்படிங்கிறத வாங்கியிருக்கான்ல. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த கோல்ட் அயனா அது கிடைக்கிறதே கஷ்டமாச்சேடா, ஒரு 2 கிலோ கிடைக்கிறதே பெரிய விஷயம், ஆனால் அது நமக்கு பத்தாதே, உனக்கு எப்படி அவ்வளோ கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தங்சான் என்ன சொல்கிறான்னா, நம்மளால் வேணால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் சீபா வேம்பர் ட்ரைப் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவாங்க, அது வந்து நார்மல் மெட்டலோட மிக்ஸ் ஆகிருந்தது, ஸோ நாங்கள் வந்து ஈஸியாக பார்த்து எடுத்துட்டோம் அப்படிங்கிறான். இருந்தாலும் இவன் என்ன சொல்கிறான், கோல்ட் அயன் நல்லா தான் இருக்கும், ஆனால் நம்ம அதை பயன்படுத்த வேணாம், நம்ம வந்து டீப் சீ சில்வரை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறான். இந்த மனுஷன் பார்க்குறாரு, நான் வந்து 60% கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், கண்டிப்பாக நம்ம வந்து இந்த வெப்பன்ஸ் எல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தங்சான் என்ன சொல்கிறான்னா, ஐயா இதை வந்து நம்ம உருக்கலாம் முடியாது, கையால் அடித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஷீட் மாதிரி மாற்றணும், ஆனால் இப்போதைக்கு எங்ககிட்ட அந்த பவர் கிடையாது, மேபி தங்சானோட அப்பா இருந்தால் அதை பண்ணியிருக்க முடியும், இதை வந்து டைட்டன் சொல்கிறாரு. இருந்தாலுமே தங்சான் என்ன சொல்கிறான், இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்கிறான். தங்சானுக்கு என்ன யோசனை அப்படின்னா, இவன் கிட்ட இருக்கக்கூடிய இந்த மெட்டல்ஸ் எல்லாமே வச்சு மறுபடியும் அந்த காலத்தால் மறந்து போன ஹிடன் வெப்பன்ஸை திரும்ப கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் அந்த 7 கிளான் ரீஎலெக்ஷன் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போது சீக்கிரமாக முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போது இவங்க சிட்டிக்கு வந்து சேர்ந்தாச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாங்மன் கிளானை சூப்பராக டெவலப் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து இறங்கின உடனே 3 எல்டர் உள்ளுக்குள்ள வந்து வராங்க. அதான் இவன் கேட்குறான், நாங்கள் வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதான் அந்த ட்ரைப் ஆஃப் எஜிலிட்டி இருக்குல்ல, அவங்களோட ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ஃபுல்லாக பரவி இருக்காங்க, இங்கே ஒரு சின்ன மாற்றம் வந்தால் கூட எங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறார் இவர். அடுத்து தங்சான் என்ன பண்ணுறான், நம்ம பிளாக் ஸ்மித் டைரக்டர் இருக்கார்ல, அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இந்த மாதிரி இவருமே வந்து இதுக்கப்புறம் ஒரு எல்டராக இருப்பார், இவர் வந்து நமக்கு வெப்பன்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இவங்களுக்கும் சந்தோஷம். சரி வாங்க நம்ம உள்ளுக்குள்ளே நடந்துகிட்டே பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்கப்பா. உள்ளுக்குள்ளே கால் அடி எடுத்து வச்சது தான். இவங்களுக்கு அந்த பிரம்மாண்டத்தை பார்த்த உடனே பயங்கரமான ஆச்சரியங்க. ஏன்னா இவங்க சிட்டிக்கு போயிட்டு வரதுக்குள்ள இப்படி ஒரு பில்டிங்கை கட்டி வச்சிருக்காங்க இல்லையா. இப்போ அந்த ஒரு ஓல்ட் ரைனை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. மொத்தமா இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 செக்ஷனா இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. 4 சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 4 ட்ரைப்ஸ் இருப்பாங்க. நடுவில் வந்து சீஃப்கான ஒரு இடம்,
அது மட்டும் இல்லாமல் இங்கே டவர்ஸ் அப்படிங்கிறத வந்து அமைச்சிருக்காங்க. அந்த டவருக்குள்ள ஏகப்பட்ட ஹிடன் வெப்பன்ஸ் இருக்கு. ஸோ போரே வந்தா கூட உள்ளுக்குள்ள இறங்கி ஈஸியாகவே சண்டை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு கவலை தாங்க, இந்த இடத்த சுற்றி பெரிய சுவர் இருக்கு, அந்த சுவரை வந்து இவர் நினைச்ச மாதிரி கட்ட முடியல. அதை மட்டும் நான் பண்ணியிருந்தேன், இது ஒரு கோட்டை சுவர் மாதிரி செம்மையா இருந்திருக்கும் அப்படிங்கிறாரு. தங்சான் என்ன சொல்றான், நீங்க ஏற்கனவே சூப்பரான வேலை செஞ்சிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா அவன் என்ன சொல்றான்னா, நம்ம தாங்மன் கிளான் அப்படிங்கிறது இப்போதைக்கு வெளியில சொல்ல வேண்டாம், முதல்ல நம்ம வந்து வளரணும், ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். இப்போ உள்ளுக்குள்ளே போன உடனே தங்சான் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரலான்னு இருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சரிப்பா டீட்டெயில்ஸை சொல்லு அப்படின்ன உடனே இந்த 4 செக்டார் இருக்காங்களே, இந்த 4 செக்டாரை 4 ஹால்ஸாக மாற்றிட்டு அந்த லீடர்ஸ் வந்து அந்த ஹாலோட லீடர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதாவது இந்த ட்ரைப் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் இருக்காங்களே, அவங்களுடைய பேரை வந்து ஹால் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிற மாதிரி மாற்றுறான். ஸோ இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, மெடிசன்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா சண்டை போகிறது, இந்த மாதிரி வேலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் ஹால் ஆஃப் ஸ்ட்ரென்த், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது செய்வாங்க. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் ஹால், அவங்களுக்கு வேலையே வந்து டிஃபென்ஸ் தான். அதுக்கப்புறம் பில்டிங்ஸ் கட்டுறது. கடைசியாக வந்து ட்ரைப் ஆஃப் எஜிலிட்டி, இவங்களோட முக்கியமான வேலையே இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் தான். ஸோ இன்டெலிஜென்ஸ் ஃபுல்லாக இவங்க கையில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்முடைய எல்டர் இருக்கார்ல, அவருக்கு முக்கியமான வேலை, அவர் வந்து ஹிடன் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது செய்வார். இவருடைய பேர் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் லெவல் ஹிடன் வெப்பனாக இருக்கும். இதை சொன்ன உடனே யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, மனுஷனுக்கு பயங்கர சந்தோஷம். அதே மாதிரி தங்சான் என்ன பண்ணுறான், ஃபேட்டிக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறான், ஆஸ்காருக்குமே ஒரு பொறுப்பு அப்படிங்கிறத கொடுக்குறான். ஸோ எல்லாருக்குமே வேலை அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறமா தங்சான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஷாவு யார் அப்படிங்கிற உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவ வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இவ ஆக்சுவலாக வந்து செஞ்சுரி மில்லேனியம் சோல் பீஸ்ட், எங்கள் அம்மா மாதிரி இவளுமே ஒரு சோல் பீஸ்ட். என்னோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இவளோட உயிரை வந்து இவ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டா. ஸோ ஒரு ஹர்ப் மூலமாக இவளோட உடம்பு அப்படிங்கிறது திரும்ப வந்தால் கூட இவளோட சோல் வந்து இன்னும் ரெக்கவர் ஆகலை, அது வந்து என்னோட 6th சோல் ரிங் கூட ஃபியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்போ அடுத்து தங்சான் என்ன சொல்கிறான்னா, ஷாவை தவிர மற்றவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே இனிமேல் ஏதாவது முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வருவாங்க. இவங்க எல்லாருக்குமே ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை வச்சு இவங்க முடிவு அப்படிங்கிறது எடுக்க முடியும். இப்போ டைட்டன் என்ன சொல்கிறாரு, நீ எல்லாமே நல்லா பிளான் பண்ணியிருக்க, எல்லாமே சூப்பர் தான், ஆனால் உனக்கான பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ 2 ஓட்டு அப்படிங்கிறத வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ ஷாவுக்கு ஒரு ஓட்டு இருக்குல்ல, ரெண்டுத்தையும் சேர்த்து நீ 2 ஓட்டாக வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டெசிஷனாக இருந்தாலும் சரி, அதை வீட்டோ பண்ணக்கூடிய பவர் உனக்கு இருக்குது, அதையும் நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வீட்டோ அப்படின்னா எந்த டெசிஷனை வேணால் இவன் மாற்றலாம். இப்போ ட்ரைப் ஆஃப் எஜிலிட்டி இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில நாட்களாகவே சிட்டிக்குள்ளே ஏகப்பட்ட சோல் மாஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்களாம். இதை கேட்டவன தங்சான் யோசிக்கிறான், ஏன் இவ்வளோ பேர் வராங்க, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம ஆஸ்கார்கிட்டையும் ரோராங்கிட்டையும் சொல்கிறான், நீங்கள் வந்து சீபோ ஆம்பர் ட்ரைபுக்கு திரும்ப போங்க, அங்கே என்ன நிலவரம் அப்படிங்கிறத பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபேட்டியை கூட்டிகிட்டு அகாடமிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இங்கே ராஜாவோட பையன் இருக்கான் இல்லையா, இவன் ஆக்சுவலாக ராஜாவோட பையன் இல்லை, அவனுக்கு தங்சான் செய்த சம்பவங்கள் எல்லாமே ரிப்போர்ட்டாக வந்து சேருதுங்க. அவன் என்ன சொல்கிறான், நம்மளுடைய பிளானை சீக்கிரமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறான். என்ன பிளான் அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் நம்முடைய ஹீரோ வந்து சிட்டிக்குள்ளே வந்துட்டான். அந்த சமயத்தில் ஒரு சில படை வீரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக போகிறாங்க. இப்போ அந்த இடத்துல ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க யாரும் கிடையாது. எதுக்காக இவ்வளோ வேகமாக போகிறாங்க? ஃபேட்டி என்ன சொல்கிறான், ஏதாவது முக்கியமான மிஷனாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் தங்சான் என்ன சொல்கிறான், முதல்ல நம்ம அகாடமிக்கு போவோம், மீதி அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.